கம்மிங் டு மை என் வாய்க்கிட்ட மைக் வருது. நான் பார்த்த 2 மொமெண்ட் என்னன்னா, இது நான் யார்கிட்டயுமே சொல்லலதான். ஒரு ஃப்ரைடே மார்னிங் இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான் வந்து அன்னைக்கு லீவ் போட்டேன். எப்படின்னா, மாசத்துல ஏதாச்சும் ஒரு நாள் 2 நாள் லீவ் எடுத்துருவேன். ஒர்க் வந்து இருக்கும், இல்லாமல் இருக்கும்போது லீவ் எடுத்துருவேன். ஏன்னா அந்த லீவ்லாம் வேஸ்டேஜ் ஆயிரும், அதை கேரி ஃபார்வர்ட்லாம் ஆகாதுன்றதுனால லீவ் எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லாம் இல்லை, போகலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்தது. சரி, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் அப்படியே வண்டி எடுத்துட்டு பெட்ரோல் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, டேங்க் ஃபுல் பண்ணுறேன்னா ஃபுல் பண்ணிக்கலாம், அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யூஸ் ஆகும், கடைக்கு போகிறதுக்கு யாருன்னா கூப்பிட்டு போய் விடுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி டேங்க்கெல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, டேங்க் பேக்லாம் வச்சுட்டு க்ளோஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் கரெக்ட்லாம் பண்ணிட்டு ஒரு பாட்டு வச்சுட்டு நான் வந்து டுவர்ட்ஸ் திருவள்ளூர் டு போயிட்டு திருத்தணி அந்த காஞ்சிபுரம் அந்த அந்த ரோடு வழியா போறேன். இது ஆமா, இது நானும் சாரக்கையும் ஒரு வாட்டி போனோம். போனதுக்கு அப்புறம் நான் போனேன், ஏதோ ஒரு டைம்ல போனேன். அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு கோயில் மாதிரி எங்கெல்லாம் போய் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் போய் அங்க உட்காந்துட்டு சீனிக்கா இருக்கும், அதே சேம் டைம் கொஞ்சம் ஏதாச்சும் வைப் இருக்கும், கோயிலுக்கு போனா பாசிட்டிவ் வைப்ஸ் வரும், அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நான் வந்து போனேன். கடவுள் இருக்காங்க இல்ல அப்படின்ற ஒரு கான்செப்ட் அது இல்ல, இடத்தோட சும்மா ஒரு இடத்தோட. ஆனா வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஒரு சில விஷயத்தினால எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அதுக்கு கோயிலுக்கு போனேன். ஏன்னா மைண்ட் ஒரு மாதிரி டபுள் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி, ஓவர் திங்கிங்ன்ற கான்செப்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ரோடு மேப் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி வர 360 டிகிரிலாம் வந்துருச்சு. பார்த்துட்டு தான் போனேன். ஒரு இடத்துல வந்து ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு கூழ் வித்துட்டு இருந்தாங்க. யாருன்னா வந்து ஒரு 25 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த அவங்களுக்கு 30 இருக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு. ஸோ வந்து அவங்களுக்கு பசங்க இருக்காங்க போல, அவங்க அப்புறமா தான் சொன்னாங்க. நான் ரொம்ப பிரேக்கே எடுக்காம இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸோ 90 கிலோமீட்டர்ஸோ ஸ்ட்ரெச் பண்ணி நான் ஓட்டி எடுத்துன்னு போய் அங்க நிப்பாட்டி கூழ் குடிக்கலாம் அப்படின்னு போய் நிப்பாட்டி அவங்க கிட்ட வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். பேசலாமா வராமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பாட்டெல்லாம் பாஸ் பண்ணிட்டு ஃபோன்லாம் அப்படியே வச்சுட்டு பவர் பேங்க்ல சார்ஜ் போட்டு அப்படியே உட்காந்து ஃபோன்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, கையில எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் கூழ் வந்து ஒரு டம்ளர் வாங்குறேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறேன், ரோட்ல போய் இது பண்றேன்ற போது பேச்சு கொடுப்பேன், டக்குன்னு வந்து குடிச்சிட்டு ஓகே நான் வரேன், அவங்களும் ஏதோ பர்சனலா பேச ஆரம்பிப்பாங்க, டக்குன்னு நான் அதுக்குள்ள சாப்பிட்டு வந்துடுவேன். இங்க வந்து கேட்டா இந்த மாதிரி எங்க இருந்து வரீங்க அப்படின்னா நான் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்க ஆரம்பிச்சாங்க, நார்மலா பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. ஏதோ இங்க இருந்து வரேன் அப்படின்றது, பைக்ல வந்துட்டீங்களா? ஆமா அப்படின்னு. சரி ஓகே என்ன அப்படின்னா, இல்ல இந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்தது, நான் வந்து வண்டி எடுத்துட்டு வெளியே வந்தேன் அப்படின்ற மாதிரி. அவர் அப்படியே சும்மா எவ்வளவுங்க பெட்ரோல் போட்டீங்க அப்படின்லாம் கேட்டாரு. நானும் எவ்வளவுலாம் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நானும் வந்து திருப்பி நம்ம என்ன ஒர்க் பண்றோம்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நான் திருப்பி கேட்டேன், உங்களுக்கு ப்ரொஃபஷனே இதுதான் அப்படின்னு கேட்கும்போது, ப்ரொஃபஷன் வந்து இதுவும் இருக்கு, அந்த டெய்லி வேஜஸ் போவாங்க தெரியுமா, கான்ட்ராக்டர் அந்த மாதிரி எதனா ஒர்க் இருந்தா அதுவும் நான் போவேன், இதுவும் போவேன், எனக்கு வந்து 3வது படிக்கிற வந்து பையன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இவங்களுக்கு வந்து சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டாங்க, எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு, அந்த பொண்ணு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு. இவரும் வந்து ஏதோ ஒரு +2 வரைக்கும் படிச்சிருக்காரு, அந்த டிப்ளமோ ஏதோ போயிட்டு டிராப் அவுட் ஆயிட்டு இருக்காரு போல, படிக்கல. ஏன்னு கேட்டதுக்கு இல்லை நான் வந்து கொஞ்சம் வந்து வீட்டில் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலைஸ் கிடையாது, அதனால வந்து நிப்பாட்டிட்டாங்க, நான் அப்பயே வந்து வேலைக்கு வரேன், வண்டிலாம் நிறைய ஓட்டுவேன். அப்ப அந்த அந்த லோடு வண்டிலாம் ஓட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் போனா அப்போ வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. எப்பன்னா நம்ம வந்து ஒரு 2000 அப்படின்னு இருக்கும் போது ஒரு 50 ரூபா 100 ரூபாய் கொடுப்பாங்க போல. அப்போ ஒரு நாளைக்கோட வாடகை போல, அது வந்து அவர் ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டு வரான். எப்படின்னா அந்த டிப்ளமோ டிராப் அவுட் ஆயிட்டு அந்த ஒரு டைம்ல அப்புறமா வந்து அவர் கல்யாணம் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு போல அவங்களுக்கு. ஏன்னா வந்து தேர்டோ அந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற கிரேட்ல படிக்கிற பையன் வந்து இருக்கான்றது. அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஃபினான்ஷியலா அவங்க ஸ்டேபிள் கிடையாது. கல்யாணம்லாம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து குழந்தையும் வந்து அவங்களுக்கு பிறந்துருச்சு.
கொஞ்சம் ஃபினான்ஷியலா கிடையாது, ஸ்டேபிள் கிடையாது தான். அவங்க இதெல்லாம் சொன்னாங்க. அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாரு, உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ டைமா இருக்கும்போது நீங்க கீழே வந்து ஃபண்ட் இருக்கு எடுத்து போட்டு வரீங்க, எங்களுக்கு ரொட்டீனே இதுதான் இருக்கு, எங்களால வந்து எதுவுமே டக்குன்னு ஒரு ஒரு யோசனை முடிவு எடுக்க முடியாது, டக்குன்னு எடுத்தா ஒரு காசை நான் இதுல இருந்து என் பாக்கெட்ல இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா என் பையனுக்கும் என் பொண்டாட்டிக்கும் நான் பார்க்கணும், எனக்கு பாக்குறத விட எனக்கு பையனுக்கு பொண்டாட்டிக்கும் பார்க்கணும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நமக்கு இருக்க லைஃப் வந்து என்ன கஷ்டம், ஏதோ ஒரு கஷ்டம் வருது, வீட்டுல சண்டை வருது, ஏதோ ஒன்று வருது, அப்படி அதெல்லாம் வந்து அதை வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தள்ளி வச்சிடலாம். கோவம் தான் டக்குன்னு 5 நிமிஷம் கழிச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி டக்குன்னு தள்ளி வச்சுட்டு என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறோம்னா, இருக்கிற லைஃப் வந்து நம்ம கிடைச்சது எவ்வளவு லக்கு அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடணும். அவரு வந்து பர்சனலா சொன்னாரு, இந்த மாதிரி நான் இது பண்ணிருக்கேன், என் பையன் ஃபேமிலி பத்தி தான் அவர் சொன்னாரு. பினான்சியலி ஸ்டேபிள்ன்றவர் எப்படி சொன்னாருன்னா, இல்லப்பா எனக்கு தேவைங்கிற அளவுக்கு நாங்க சம்பாரிச்சுக்கிறோம், அந்த காசு வந்து நான் என் பொண்டாடிக்கு செலவு பண்றேன். அவங்க ஒய்ஃப் கேட்டா அவங்க சொன்னாங்க, நகைலாம் வந்து ஒரு வாங்கினாரு, அவ்வளவு டீப்பா பேசுறாங்க, நகைலாம் வந்து வாங்குறாரு, வாங்கி ஒரு பேங்க்ல வச்சு சேவிங்ஸ் பண்ணிடுவாரு, சேமிச்சு வச்சிருவாரு. அவங்களும் கொஞ்சம் பெஸ்ட் இருக்க படிச்சிருக்காங்க, கொஞ்சம் இந்த கைண்ட் ஆஃப் ஜென்ரேஷன். ஏன்னா பையன் வந்து கொஞ்சம் வளர்றான்ற போது அவங்க அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. அவங்க கிட்ட ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு சேர்த்துடலாம், பையன் காப்பாத்திடலாம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா தான் இருக்கிறாங்க. அந்த இடம் வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோங்க போகும் ஒரு நாளைக்கு அப்படி கடை போட்டிருக்கீங்களா அப்படின்னா, என்ன ஒரு நாளைக்கு வந்து ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் தான். ஐ மீன் அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் கணக்கு தான் போடுவாங்க போல. ஒரு வாரத்துல 2 நாள் போடும்போது 500 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ளதான் வரும். மிச்ச நாள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, மிச்ச நாள்லாம் கொத்தனார் போனா இவங்களுக்கு ஒரு 800 ரூபாய் அப்படின்ற மாதிரி போவோம். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு 15 to 20 உங்களால இது பண்ண முடியும். அவர் சொன்ன 2 விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து படிக்கல, இது நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா என்னால 15-20 விட கொஞ்சம் அதிகமா சம்பாதிச்சிருக்க முடியும், அதுக்கு உண்டான லைஃப் வந்து நான் மாறி வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்னாரு. அதனால என் பையனை நான் படிக்க வைக்கிறேன், அவன் பையன் படிச்சான் அப்படின்னா இந்த லைஃப்ல இருந்து அவன் கொஞ்சம் வேர்க்கம் பண்ணி இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சு அவன் பசங்களை வந்து அவன் காப்பாற்றிக்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த ஜென்ரேஷன் வரும்போது அந்த எக்ஸ்பென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவன் மாறிடுவான் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் சம்பாதிக்கிற காசு வந்து எனக்கு போதும் அப்படின்ற இருக்கிற அளவுக்கு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கடன் வாங்க தேவையில்லை, ஆடம்பர செலவு பண்ண தேவையில்லை, திடீர்னு நினைச்சா இந்த மாதிரி போக தேவையில்லை அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. அதாவது அப்படி சொல்லி அவரு அந்த அந்த பாயிண்ட் அவர் நான் சொல்லி நான் வண்டி ஓட்டு வரும்போது ஓவர் கம் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நான் சர்வீஸ்லாம் விட போகும்போது அந்த ராபிடோ ஓலாலாம் இருக்கு தெரியுமா, சோம்பேறித்தனப்பட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து வேலை செய்யணும், டயர்டா இருக்கும்னு சொல்லி 200 300 வந்து வண்டி புக் பண்ணிட்டு போயிடும். இப்பெல்லாம் வந்து அந்த அந்த அவரை போய் மீட் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா வந்து பஸ்ல திருப்பி போக ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல பஸ்ல தான் போக ஆரம்பிச்சேன். அப்போ வந்து புரியுது எப்படின்னா, இப்போ ஒரு செலவு நீ பண்ற அப்படின்ற போது அந்த செலவு வந்து உனக்கு ஓகே, எக்ஸிட் த லிமிட் போகக்கூடாது அப்படின்ற போது செலவு பண்ணிக்கலாம். அது வந்து அதிகமா வந்து செலவு பண்ணி எதுக்காக அது கடைசியில இப்போ 10 ரூபாய் பஸ்ல போக முடியும், 100 ரூபாய் கொடுத்து ஓலா புக் பண்ணி போகும்போதுன்ற போது 90 ரூபாய் உனக்கு சேவ் ஆக போகுது. ஸோ அதுதான் நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கின ஒரே விஷயம். அதே மாதிரி நான் வந்து ரீசெண்டா வந்து அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். அவரு இல்ல, அவங்க பையன் இருந்தா, அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்க ஞாபகம் வச்சிருந்தாங்க. சொன்ன மாதிரி சொல்லி ஒரு 1 hour கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் வந்துருச்சு சொன்னதுக்கு அப்புறம் என்ன திருப்பி இந்த மாதிரி வந்துருக்கு அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன், இல்ல நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு போனோம், இந்த ரூட்டு தான் எனக்கு காமிச்சிட்டாங்க, இந்த இடத்துக்கு நான் வந்துட்டு போன டக்கு ஞாபகம் வந்தது, சரி பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகும்போது அவங்க ரீசெண்டா ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் போனேன் நினைக்கிறேன். அப்போ அவங்க திருப்பி சொன்ன வார்த்தை என்னன்னா, அவங்க ஒய்ஃப் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவர் எங்கன்னா இல்ல அவர் வந்து வண்டி ஓட்டுறாருல, அவர் வந்து இந்த டிரைவர் ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்காரு, ஒரு 3 நாள் ஒரு நாளுக்கு போனா 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 3 நாள் போனா 3000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக அவர் ட்ரிப் போயிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வராரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சு, அவருக்கு வந்து காசு பினான்சியல் வந்து ஒரு பாயிண்ட், அப்படி இல்லாம
நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றது இன்னொரு பாயிண்ட். தெளிவா அதுல இருக்காப்ல இருந்து புரியல. தெளிவா இருக்காப்ல. ஆமா, நம்மளால தெளிவுன்னு பண்ண இல்ல ப்ரோ, முடியும். அது சர்வே பண்ணா ஜஸ்ட் லைக் நோபல் வேன்ற மாதிரி அவரோட கடமையை புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம இடத்துக்குள்ள அவ்வளவுதான். இருந்தாதான். ம். ஆமா, அதான் பர்பஸ். எனக்கு இது இந்த இந்த போதும், பாயிண்ட் இது நான் ஏன் இருந்தா இந்த போதும். பாயிண்ட் வந்து எனக்கு எப்படிலாம் ரிலேட் ஆச்சு அப்படின்னா, கூழாங்கல் படத்தோடயும் ரிலேட் ஆச்சு. இல்ல ஏன்னா எனக்கு வந்து எனக்கு இது போதும் அப்படின்ற ஒரு அவர் சொன்னார்ல, எனக்கு அது ஒரு மாற்று கருத்து இருக்கு. என்னன்னா அப்படியே இருந்தா நம்ம எவால்வே ஆயிருக்க முடியாது ஓ அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ்ல நான் போயிடுவேன். ஏன்னா இது ஏன்னா இப்ப வந்து எப்படி சொல்றது, நம்ம ஒரு ஒரு லெவல்ல இருந்தோம், அதுக்கப்புறம் படிப்பே வேணாம்னு இருந்தா நம்ம என்ன படிச்சிருக்கவே மாட்டோம். இதுவே எனக்கு போதும், இது இது எப்படியே இருந்திருந்தா நம்ம அப்படியே இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னா. பட் இல்ல bro. காசுன்னு வரும்போது அவர் அப்படி சொல்றாரு அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் எனக்கு அந்த சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல, எனக்கு இது போதும் அப்படின்றத நிக்கவே கூடாது என்னைக்குமே. அது அதுல அதுல மட்டும் நான் கொஞ்சம் அவர் எனக்கு ஏன் புரியுது அந்த பாருங்க. பாயிண்ட் சொல்றாருன்னா, என்னால 20,000 சம்பாதிச்சாலுமே வந்து அந்த காசு வச்சு எல்லாம் ரன் பண்ண முடியும், பையனை படிக்க வைக்க முடியும். ஏன்னா நாங்க இருக்க ஏரியா அப்படி, எங்க சுத்தி இருக்க கடை அப்படி. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த படம் பாக்குறதெல்லாம் கூட அவர் சொன்னாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய படம் எல்லாம் பாக்குறான்னு. அவர் சொன்ன ஒரே விஷயம், நீங்க ஏன் படம் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல எனக்கு வெளியெல்லாம் போய் விளையாடணும்னு ஆசை, வெளில போகலாம்னு ஆசை. ஆனா இப்போ வந்து எல்லாருக்கும் டைம் கரெக்டா இருக்கு. படம்ன்றது மட்டும்தான் வந்து போய் உட்காந்து ஒரு 2 ஹவர் 3 ஹவர் வந்து அதெல்லாம் மறந்து உட்காந்து ஜாலியா பார்த்துட்டு வர்றதுன்றதுதான் இருக்கு. அவர் வந்து ஓகே, அது வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா என்னால அப்படி போய் பார்க்க முடியாது. ஏன்னா என்னோட பினான்சியல் இது வேற, உங்களோட பினான்சியல் இது வேற. அவருக்கு மேபி வேற ஒரு விதம் இருக்கும். ஆமா, அதுதான் அவர் சொன்னாரு. என்ஜாய் பண்றதுக்கோ அவர் டைம் வந்து இல்ல இது நான் சொல்றேன் அப்படின்னா, என்னோட பாயிண்ட் நான் இப்படி சொன்னா நீங்க அப்படிதான் யோசிப்பீங்க. என்னோட பினான்சியல் எப்படி இருக்கும், உங்களோட பினான்சியல் எப்படி இருக்கும் சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன், நானும் அந்த மாதிரி பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, சினிமாக்கு தியேட்டருக்கு போறதுக்கு பதிலா சாப்பிட வரேன், நல்லா சாப்பிட வரேன். ஓகே, நல்லா போய் சாப்பிடுவாரு. அது மாதிரி சொன்னாரு. எனக்கு ரொம்ப கோவமா இருந்தாங்க, அப்படி சாப்பிட்டு வருவேன். அதாவது அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நான் அடுத்த ஜெனரேஷனை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போன்னு சொல்லிட்டு புல் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு வந்துருவான், அவ்வளவுதான். ஆமா. ஏன் அந்த இடத்துல நான் இந்த பர்சன் நான் ஏன் பார்த்தேன் அப்படின்னா, அவர் வந்து நல்ல ஃபாதரா வந்திருக்காரு, நல்ல ஃபேமிலியா வந்திருக்காரு, நல்ல ஹஸ்பண்டா வந்திருக்காரு, அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஒரு பர்சனுக்கு லைஃப்ல வந்து எப்படி சொல்றது, ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு 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 பர்சன் எப்படி இருக்கணும்ன்றது ஒரு பாயிண்ட், ஒரு ஒரு ஃபாதராவும் எப்படி இருக்கிற பாயிண்ட், ஒரு ஹஸ்பண்டாவும் எப்படி இருக்கணும்ன்றது ஒரு பாயிண்ட் தான். இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து அந்த வைஃபும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் இப்படிதான் இருக்காரு, அவருக்கு முடிஞ்ச அளவு அவர் பண்றாரு, என்ன முடிஞ்ச அளவு நான் பண்றேன். என் பையன் முடிஞ்ச அளவுக்கு அவன் படிக்கலாம். அதே மாதிரி அவன் பையனை வந்து அவன் நிறைய கம்மியா மார்க் எடுத்தாலும் அதிகமா மார்க் எடுத்தாலும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பையனுக்கு இதுதான் பிடிக்குது. அவன் 10th அப்புறம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும். எப்படின்னா ஒரு விஷயம் அவன் பார்த்து பிடிச்சிட்டேன்னா அவன் அந்த ஃபீல்டுக்குள்ள போயிட போறான், அதுல போய் அவன் வந்து காசு சம்பாதிச்சுக்க போறான், அவ்வளவுதான். இது ஏன் நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி இருக்கவங்க படிச்சவன் மேல வரும், படிச்சவன் மேல வரும் அப்படின்னு சொல்ற பீப்புளுக்கு மத்தியில வந்து 10th மேல போனா அவனுக்கு பிடிச்சத அவன் பண்ணிப்பான், அப்ப நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ற பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரேர் தான். ஆமா, ரொம்ப ரேர். கொஞ்சம் ரேர்லாம் இல்ல, ரொம்ப ரேர். அதாவது அந்த ஒரு ஏன்னா எந்த ஒரு இன்டீரியரான ஒரு ஊருக்குள்ள வந்து, ஏன்னா நான் சொல்றது வந்து எப்படின்னா ரொம்ப அவுட் சைட் ஆஃப் த சிட்டில இருக்கவங்க வந்து படிக்கணும் படிச்சு அந்த பையனுக்கு புரிஞ்சதோ இல்லையா புஷ் பண்ணிடுவாங்க. நான் அந்த பையன் வந்து இப்படி படிச்சாதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஷ் பண்ணாங்க நம்மளெல்லாம். சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இவர் வந்து என்ன ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருப்பேன். அதாவது 2023 வந்து ஒரு நல்ல பர்சன். எனக்கு என்னன்னா, உங்ககிட்ட நான் பேசினேன், அவர் வந்து உங்க பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கல, நீ எங்க இருந்து வர எப்படின்னு கேட்கல, நீங்க என்ன பண்றீங்க, உனக்கு வந்து ஃபேமிலி இருக்கா, நீ வந்து மேரேஜ் லைஃப்குள்ள போயிட்டியா இல்லையா, காலேஜ் படிக்கிறியா என்ன, அதெல்லாம் எதுவுமே கேட்கல. நான் இப்படிதான் இருக்கேன், இங்கதான் பக்கத்துலதான் வீடு இருக்கு, என் பையன் தான் படிக்கிறான், எனக்கு இந்த மாதிரி பண்றத பண்றேன் அப்படின்னு சொல்லி
ஒரு கேஷுவல் டாக் இருக்கு தெரியுமா, ம் அதாவது டீப்பாவும் ரொம்ப திணிக்கவும் திணிக்காம ஆ அட்வைஸும் பண்ணாத மாதிரி நான் இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட போட்டு விட்டாரு. நமக்கு ம் வரும்போது அதை யோசிக்க வேண்டியதா ஆயிடுச்சு, அவ்வளவுதான். புரியுது புரியுது புரியுது. இது வந்து 2023 நான் 22லயே ஒரு சில பர்சன் மீட் பண்ணியிருப்பேன். ஆனா இந்த வருஷம் கேட்டதுனால எனக்கு இந்த ஒரு பர்சன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா வந்து அவரை பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னா, கொஞ்சம் டார்க் ஷேடா தான் இருப்பாரு. அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஃபேரா இருப்பாங்க. ம் ஸோ அவங்க கொஞ்சம் சின்ன ஏஜ் தான். அவங்க வந்து சொன்னாங்க, நான் வந்து சீக்கிரம் கால் ஆயிடுச்சுன்னா நான் ஃபீல் பண்ணல. அப்படியே ஏன் ஃபீல் பண்ணேன்னு கேட்டதுக்கு, ம் ஆஹ், எனக்கு எங்க வீட்டில் இருக்கிறதுக்கும் இவர்கிட்ட இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்றாங்க. ம் 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 அந்த இடத்துல அவங்க புருஷனா நல்லா கரெக்டா இருந்திருக்காரு, அவ்வளவுதான். ஓகே. அவங்க சொல்ல சொல்ல நமக்கு அந்த பதில் நமக்கே தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். ம் ம்